குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தலைமை கழகத்துக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது செல்போன் வீசப்பட்டது. தலைமை கழகத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்அபிஷியலான எதிர்கட்சி நாங்க தான் சொல்லிக்கிட்டு ஒரு தரப்பு இருந்தாங்க. அதுல ஒரு மாநில தலைவர் ரொம்ப உண்மையில் இல்ல. நீங்க சொல்வதை போல இந்த ஊடக வெளிச்சங்களை காட்டிட்டு 10% வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம். இது உண்மையா போய் இப்ப நீங்க சொத்து வரி உயர்வு கண்டிச்சு நாங்கள் போராட்டம் நடத்தணும். மாவட்ட தலைநகரங்கள்ல நாடு தழுவிய அளவுல ஆண்டுக்கு 6% நீ அதிகரிச்சுட்டே போகும்னா நீங்கள் நடத்துவது அரசாங்கமா கார்பரேட் கம்பெனியா? நீங்க வீட்டுக்கு வாடகை போனீங்கன்னா தான் வரும் 10% ஏற்றுவோம் சார் வாடகை இல்லைங்களா? இன்றைக்கும் அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. அந்த அழகிரிக்காக வருத்தப்படுறீங்க, ஓபிஎஸ்காக ஏன் வருத்தப்படுறீங்க? சொல்ல வந்த செய்தி வேற. காளியம்மாள் விஷயத்துல என்ன நடக்குது? பாரு தம்பியும் பாரு. இப்படி விஜய் அவரும் வராரு. அவருக்கான ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அதிமுகவிற்கு அந்த ஒரு சைட்ல ஒரு பின்னடைவை கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல. அங்க ஒரு நாங்க வேலை செய்யலன்னு நீ குற்றஞ்சாட்டுங்க. நீங்க அவ்வளவு ஆக்டிவா இருந்தாதானே நாங்க லைன் ஏங்க நாங்க மக்கள் பிரச்சனையை நாங்க போய் பேசிட்டு இருக்கிறோம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா இதழின் ஆசிரியருமான கல்யாண சுந்தரம் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்குங்க. சமீபத்துல ஒரு விவாதத்துல கூட பார்த்திருந்தோம். அது நம்ம கடைசியா பேசலாம். அதுக்கு முன்னாடி போராட்டத்தை எல்லாம் அறிவிச்சிருக்கீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக. அந்த விவாதத்திலே பல கேள்விகள் கேட்கப்பட்டது. பட் இருந்தாலும் ஏன் இந்த திடீர் போராட்டம்? ஒரு அமைதியிலிருந்து கிளம்புவதற்கான ஒரு ஆயுத்தமா அது அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஆமாங்க மேடம், அது ஒரு செய்தியா சொல்றாங்க. அதாவது அதிமுக திடீர்னு போராட்டத்தை முன்னெடுப்பது, ஏதோ இவ்வளவு நாள் செயல்படாமல் இருந்துட்டு திடீர்னு மீண்டும் செயல்பட தொடங்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க பாக்குறாங்க. உண்மை அதல்ல. ஏன்னா 20க்கும் மேற்பட்ட முறைகள் மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் தொகுதி வாரியாக நாங்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். 20க்கும் மேற்பட்ட முறை நடத்தியிருக்கோம் இந்த 3.5 ஆண்டுகள்ல. சொத்து வரி என்னப்போ நடத்தினோம், குடிநீர் வரி கொண்டு வந்த பேர் நடத்தினோம், மின்சார கட்டண உயர்வை தனியாக கண்டிச்சு நடத்தினோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்தபோது நடத்தினோம், கள்ளச்சாராய மாவட்ட வாரியாக மாவட்ட தலைநகரங்களையும் நடத்தணும். இது என்னன்னா நானே கலந்துருக்கிறேன். பல தொடர்ச்சி எல்லா இடங்களிலும் நான் கலந்துருக்கிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் கூட போராடி கைதானார். உண்ணாவிரத போராட்டத்தில் இங்கே சென்னையில் அவரை கைது பண்ணியே வச்சாங்க காலை முதல் மாலை வரை. இப்படி தொடர் போராட்டம் சந்திச்சு மனு கொடுக்கும். அது 2வது போராட்டம். அதற்கு முன்னாடியே உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சு வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு அவர் வைக்கப்பட்டிருந்தார் மாலை வரைக்கும். அன்னைக்கு நாடு தழுவிய போராட்டம் நடந்துச்சு. இப்படி தொடர் போராட்டங்கள் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். என்ன சிக்கல் அப்படின்னா, நான் பலமுறை நேர்காணல்களில் சொன்னது போல இப்பத்தான் ஊடகங்களினுடைய வெளிச்சம் எங்கள் போராட்டத்தின் மீது விழுகிறது. எனவே நாங்கள் போராடாமல் இல்லை. நல்ல வேளையாக ஊடகங்கள் இப்பொழுதாவது தமிழக மக்களுக்கு உண்மை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்ல நல்ல விஷயம். அதுக்கு காரணம் இல்ல மொத்தமா அப்படி சொல்லிட முடியாது. அதுக்கு காரணம் அபிஷியலான எதிர்க்கட்சியா நீங்க இருந்தா கூட அன்அபிஷியலான எதிர்கட்சி நாங்க தான் சொல்லிக்கிட்டு ஒரு தரப்பு இருந்தாங்க. அதுல ஒரு மாநில தலைவர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு, எல்லாத்துக்கும் பிரஸ் மீட் வச்சுக்கிட்டு, எல்லாத்துக்கும் போராட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு, ஒரு என்ன சொல்றது, பிரஸ் மீட்லயே பல்வேறு போராட்டங்களை அவர் நடத்தியிருப்பார். அப்படி அவர் லைம் லைட்லயே இருந்ததுனால அதிமுக உடைய அந்த எதிர்கட்சி செயல்பாடுகள் வெளியில தெரியாம போயிருக்கலாம். இப்ப அவர் 3 months லீவ்ல போயிருக்கிறதுனால வெளியில தெரியலாம் அப்படிங்கிறது இல்ல. இது அப்படி நிரந்தரமாகவும் மறைக்க முடியாததையே. இப்ப ஒரு அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு, அவர் தான் நீங்க சொல்றீங்க. சீமான் அவர்கள் இருக்காரு, இன்னும் எதிர்கட்சி, எல்லாருமே எதிர்கட்சி. நாங்க யாரும் மறுக்கல. எல்லாரும் மக்கள் வாக்களிச்சு அவங்களுக்கு பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. ஜனநாயகத்துல அவங்களை நாங்க மதிக்கிறோம். ஆனால் பிரதான எதிர்கட்சி என்கிற இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது ஒருவர் அந்த இடத்தை நிரப்பி விட்டார்களா, அந்த இடத்துல அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா என்று பார்த்தீங்கன்னா உண்மையில் இல்லை. நீங்க சொல்வதை போல இந்த ஊடக வெளிச்சங்களை காட்டிட்டு சில சமயங்களில் சில ஜிகினா வேலைகளை செய்வதன் மூலமாக சில பேர் தங்களை காட்டிக்கொள்ளலாமே ஒழிய உண்மையில் நடப்பது என்ன என்று உற்று நோக்குவர்களுக்கு புரியும். சட்டமன்றத்திற்குள்ளும் சரி, சட்டமன்றத்திற்கு வெளியும் சரி, தொடர்ச்சியான இப்படியான போராட்டங்களை நடத்தி இன்னொரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறதா இந்த 3.5 ஆண்டுகள்ல அப்படின்னு யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதிமுக எந்த அளவுக்கு இதில் பணியாற்றி இருக்கிறார்கள், எப்படி உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. சட்டமன்றத்துக்குள்ள இப்ப வேங்கைவேல் பிரச்சனையில தொடங்கி சட்டமன்றத்துக்குள்ள ஆப்வியஸ்லி பலம் யாருக்கு, அதாவது ஆளுங்கட்சிக்கு அடுத்ததாக பலம் யாருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பாஜகவோட பலம் என்னங்கிறதும் தெரியும். நீங்க சொல்றது குவான்டிட்டி வைஸ். நான் அதுலயும் நாங்க பெரிய அளவில் இருக்கிறோம், பெரிய அளவில் பங்களிப்பு செலுத்தி. நான் குவாலிட்டி வைஸே சொல்றேன்.
ஒவ்வொரு பிரச்சனை வருகிற போதும் அந்த பிரச்சனையினுடைய தன்மையில அந்த பிரச்சனையை அணுகி அதற்கான தீர்வுகளை பெறுவது. அந்த லிஸ்ட் எண்ணிக்கையை எடுத்து பார்த்தா வெளிநடப்பு செய்ததுல தானே அதிமுக அப்படிதான் இவங்க காட்டினாங்கிறதான் பிரச்சனை. இப்ப நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இப்ப இந்த வாய்ப்பு இருக்குங்காட்டி பல செய்திகளுக்கு ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற போது இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது சம்பந்தமான விவாதம் வரும்போது, இந்த மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் வரும்போது ஆட்டோலும் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, விசைத்தறியாளர்கள் ஆட்டோலும் பயன்படுத்துகிற அவங்களுக்கு வந்து இருக்கிற இலவச மின்சாரத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம், அந்த 100 யூனிட் மின்சாரத்தை ரத்து செய்கிறோம் என்று அவர் பேசிய போது எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் எழுந்து பேசினார். இந்த நாட்டில் உள்ள தொழில் வளம் முழுமையாக கூட்டி போய்விடும், உங்களுக்கு இது பற்றியான புரிதல் இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் இதை பரிசீலிச்சு பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர் பேசிய பிறகு அது வாபஸ் வாங்கப்பட்டது. அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்தது. இப்படி 1-2 இல்லை. அதே மாதிரி காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கையின் மீது எங்களுடைய பொதுச் செயலாளர் 1 மணி நேரம் பேசினார். 1 மணி நேரம் தொடர் உரை. அது அதை இவங்க வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க, லைவ் கட் பண்ணாங்க. அதில் அவர் தெளிவாக சொன்னார், மதுராந்தகம், செங்கல்பட்டு இந்த பகுதிகளிலே கள்ளச்சாராயத்தினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது, கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது, கஞ்சா விற்கப்படுகிறது, அரசு இது குறித்து உடனடியான பார்வையை செலுத்தாவிட்டால் பெரிய அவலம் வரும் என்று சொல்லி பேசியிருக்கிறார். பேசிய உரை சட்டமன்றத்தில் இருக்கிறது. இதை பேசிய பிறகு சரியா 1 மாதம் கூட இல்லை, அங்க வந்து மதுராந்தகம் இதுல வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கள்ளச்சாராய உயிர்பிடி நடந்தது, முதல் முறை நடந்தது. இது ஆமா மரக்காணத்துல. இப்ப இதையே இந்த செய்தியை உள்ள பேசலையா, பேசணும், இதை நிறுத்தணும்னு போராடணும் எல்லாம். ஆனால் ஜனநாயகத்தின் மீது எந்த அக்கறையும் மற்ற ஒருவர் சபாநாயகராக அமர்ந்து கொண்டு இருக்கிற அவையில், தமிழகத்தினுடைய அவையில் இந்த அளவிற்கு மேல் யாராலும் பங்களிப்பு செலுத்த முடியாது. இப்ப நீங்க சொல்லுகிற கட்சிகள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்திற்குள் பேசினார்களா என்று பார்த்தால் இருக்காது, ஒப்பீட்டளவில் ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப அதனால சட்டமன்றத்துக்குள்ளும் சரி சட்டமன்றத்துக்கு வெளியும் சரி நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு எதிர்கட்சியாக சட்டமன்றத்துக்குள்ள பேசின அந்த மரக்காணம் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பேசியிருக்கீங்க, 1 மணி நேரம் அவை குறிப்புல பேசினது இருக்கு அப்படிங்கும்போது, சட்டமன்றத்துல பேசினது வெளியில மக்களுக்கு வரல அப்படிங்கும்போது, மக்கள் மன்றத்துல நீங்க அதை ஒரு எதிர்கட்சியாக சிறப்பாக எடுத்து வச்சிருந்தால் அந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம் இல்லையா? ஆளுங்கட்சி சரியில்லை, எதிர்கட்சி சரியாக பணியாற்றினால் அந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம். அந்த சம்பவத்தை கேட்குங்க, நான் அதையவே சொல்றேன். மரக்காணத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக போனவன் நான். அந்த காணொளி இன்றைக்கும் இருக்கிறது. அது இந்த மரக்காணம் சாவுகள் நடப்பதற்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நானும் இருக்கிற அந்த மேடையிலே பேசுகிறார். காணொலியும் இப்போ வைரலாச்சு இந்த பிரச்சனைக்கு அப்புறம். அதில் அவர் சொல்லுகிறார், கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறான், கள்ளச்சாராயம் காய்ச்சலான்னு கொண்டு வந்து போலீஸ்க்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், போலீஸ் கைது செய்யாம அவனை கூப்பிட்டு எம்எல்ஏ உன்னை கைது செய்ய சொல்றாருன்னு அவனுக்கு சொல்லி அவன் வந்து இங்க இருந்து சண்டை போட்டுக்கிறான், ரவுடிசம் பண்றான். இப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சலும் கூட போலீஸ் தொடர்பு இருந்தீங்கன்னா எப்படியே இந்த மக்களை காப்பாற்ற முடியும்னு பேசிய காணொலி இன்றைக்கும் இருக்கிறது. மக்கள் மத்தியிலும் இறங்கி பேசி இருக்கிறோம், போராடி இருக்கிறோம், சட்டமன்றத்திலும் போராடி இருக்கிறோம். இது எவிடன்ஸாவே எங்களுக்கு இருக்கு இந்த பிரச்சனையில. ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கையும் அவர்கள் போக தயாராக இல்லை. மரக்காணம், கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி, இந்த கள்ளச்சாராய சாவுகள் இது எல்லாமே திமுக ஆட்சியில மிக பெரும் பேசுபொருளா இருக்கு. உயிர் பலிகளும் அதிகமா இருக்கு. இதெல்லாம் அவங்க கிட்ட இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கும் போது, ஏன் இதற்கு முந்தைய ஆட்சியில அதிமுக ஆட்சியில எல்லாம் இது நிகழலையா அப்படின்லாம் கேள்விகளை வைக்கிறாங்க. இவ்வளவு எதிர்கட்சியாக இருக்கும்போது இவ்வளவு குரல் கொடுக்கக்கூடிய, மக்கள் மன்றத்திற்கும் போறீங்க, சட்டமன்றத்திற்கும் போகக்கூடிய அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருந்தா அதற்கு பிறகு இது நிகழாமலே போயிருக்கும்ல. இல்ல அதுதாங்க இப்ப திமுக வந்து நிகழலையா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, நிகழ்ந்தது என்று சொல்லணும்ல, பெரிய விஷயம் இல்ல. இப்ப கள்ளக்குறிச்சியில் நடந்தது வந்து எல்லா தொலைக்காட்சிகளுமே நேரலையில போட்டாங்க, எல்லா விவாதங்களை நடத்தினாங்க, எல்லா பத்திரிகைகளும் எழுதிச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருந்தா அப்படி பத்திரிகைகள் எழுதி இருக்கும்ல, அந்த பேசியிருப்பாங்கல்ல, விவாதங்கள் நடந்திருக்கும்ல, நீங்க எல்லாம் செய்தியாளர்கள் கேள்வி வச்சிருப்பீங்கல்ல, ஒன்னாவது எடுத்து போடுங்க என்னன்னு சொல்றோம். இப்ப நான் சொல்லல இதையே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில இவங்க சொல்லுவது என்னன்னா, 1991 அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது நடக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. 1991 இப்போ 2000 வரைக்குமான காலங்கள்ங்கிறது இன்னைக்கு வந்து 25-30 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம். அன்னைக்கு நம்முடைய அரசுக்கு இருந்த வசதிகள் என்ன, அன்னைக்கு இருந்த காவல்துறை என்ன, இன்னைக்கு இருக்கிற சிசிடிவி போன்ற தொழில்நுட்பங்கள் என்ன, எதுவுமே இல்லாத ஒரு காலம். அன்னைக்கு ஒரு குற்றங்கள் எல்லா ஆட்சியும் நடந்திருக்கும், கருணாநிதி அவர்கள் ஆட்சியும் நடந்திருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே வர்றோம். இது குறைச்சமா அப்படிங்கிறதா இப்ப கேள்வி. செந்தில் பாலாஜி அவர்கள் மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சரான பிறகு சட்டமன்றத்திலே அவர் பேசிய குறிப்பு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கடந்த 12 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராய புழக்கம் இல்லை, கள்ளச்சாராய சாவுகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. சொன்னவன் நான் அல்ல, திமுகவினுடைய அமைச்சர் சொன்ன குறிப்பு இருக்கிறது. இதையும் நான் எடுத்து பேசியிருக்கேன். ஒரு காலத்துல ஒரு அதிமுக அமைச்சர் இருந்தார். அவர் இப்ப சொல்றது போது சட்டமன்றத்தில் அவரே சொல்லியிருக்கிறார், 12 வருஷம் குறிப்பே இல்லை, 12 வருஷம் கள்ளச்சாராயமே இல்லை சொன்னது அவர் தான் சொல்றார். அப்புறம் கள்ளச்சாராயம் இப்ப வந்துருச்சு, சாவு வந்துருச்சுன்னு உடனே உங்கள் ஆட்சியிலும் இருந்ததுன்னு சொன்னா இது என்ன நியாயம்? சரி,
போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய மது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கள்ளச்சாராயம் இருந்து எல்லா விஷயங்களையும் முன் வச்சிருக்கீங்க. அதோட இந்த விலைவாசி உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி இதெல்லாமே உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்கு எதிராக போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஏன் இவ்வளோ நாள் அமைதியா இருந்துச்சு அதிமுகன்ற கேள்விகள் நீங்க போற எல்லா விவாதத்திலையும் எழுப்பப்படுது. அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வரேன். நான் வேணா நீ போட்டோஸ் எவிடன்ஸ் கூட எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா எல்லா காவல்துறையிடம் அனுமதி வாங்கி நாங்கள் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். எல்லாமே எவிடென்டிக்கலாக தான் இருக்கு. நானே கலந்து வைக்கிறேன். என்னுடைய ஃபேஸ்புக் எடுத்தாவே நான் பேசின பேச்சுக்களை எடுத்து போட்டு வச்சிருக்கேன். எத்தனை போராட்டங்கள் நடந்தது, தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இப்போ இன்னும் அதை கூர்மைப்படுத்துகிறோம். ஏன்னா இந்த அரசு செய்கிற மோசடிகள் இன்னும் கூர்மையாயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து சொத்து வரி உயர்வு கண்டிச்சு நாங்கள் போராட்டம் நடத்தணும் மாவட்ட தலைநகரங்களில் நாடு தழுவிய அளவில். இப்போ என்ன பண்றான், 6% ஆண்டுக்கு 6% சொத்து வரி உயர்ந்துட்டே இருக்குன்னு போடுறான். இந்த மாதிரி ஒரு மோசடியான ஒரு அரசாங்கம் உலகத்தில் எங்காவது நீங்க பார்க்க முடியுமா? ஆண்டுக்கு 6% நீ வந்து அதிகரிச்சுட்டே போகும்னா வெறும் சொத்து வரி அதிகரிக்கிறது இல்லை, வீட்டு வரி மட்டும் அதிகரிக்கிறது இல்லை, ட்ரைனேஜ் வரியிலிருந்து குடிநீர் வரியிலிருந்து சகலமும் அதிகரிக்க போகுது. அப்படின்னா நீங்கள் நடத்துவது அரசாங்கமா கார்பரேட் கம்பெனியா? கார்பரேட் கம்பெனி நீங்க வீட்டுக்கு வாடகைக்கு போனீங்கன்னா தான் வருஷம் 10% ஏற்றுவோம் சார் வாடகையும் பாரு இல்லைங்களா? ஒரு அபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா 10 வருஷம். நீ ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு வருஷத்துக்கு ஒருக்க 6% நான் சொத்து வரி ஏற்றுவேன்னு சொன்னா எவ்வளவு மோசடியான வேலை இது. அப்ப இது யார் இதை தோல் வச்சு காட்டுறது? நிறைய இடங்கள் நேற்று கொண்டு அவர் சொல்லி பேசணுங்க. நீங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட் இடங்க 3500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டடம் கட்டுறக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ரூவல் வாங்கிக்கலாங்கிறாங்க. இது வந்து நாங்கள் செய்த சாதனைங்கிறாங்க திமுக. என்ன தெரியுங்களா அது உண்மை நடக்குது? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 44 ரூபா இருந்துச்சுங்க அப்ரூவல் சார்ஜ். நீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 44,000 ரூபா அப்ரூவல் சார்ஜ். இன்றைக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டணும்னா 88,000 ரூபா அப்ரூவல் சார்ஜ். நீங்க வேணா செக் பண்ணுங்க. 88,000 ரூபா. இதுல 3500 ஸ்கொயர் ஃபீட் கட்டடம் கட்டுறவனுக்கு தான் ஆன்லைன் அப்ரூவல். 4000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒருத்தன் கட்டடம் கட்டுறான்னு வைங்க, அவனுக்கு ஆன்லைன்லயே அப்ரூவல் வாங்க முடியாது. ஆனா அவனுக்கும் அந்த கட்டணம் டபுள் மடங்கு ஆயிடுச்சு. சலுகை கொடுத்தவனுக்கும் கட்டணம் டபுள் மடங்கு ஆயிடுச்சு, சலுகை இல்லாதவனுக்கும் கட்டணம் டபுள். 88,000 ரூபாய் அப்ரூவலுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறவன் பணம் கட்டணும்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசடி. டபுள் ஆக்கி விட்டுருக்கு. நீ இதை பேசவே கூடாதா யாருமே? இது யாருதான் கேள்வி கேட்பது? அப்ப இதை நாங்க போராடுறோம். எங்க கவுன்சிலர் உள்ள பேசுறாங்க, 3 கவுன்சிலர் இருக்கிறாங்க, 3 பேர் அங்க பேசுறாங்க, அவர்களை குண்டு கட்ட வெளியே தரீங்க. அப்ப இது வந்து ரொம்ப மோசடிங்க. ரொம்ப மிக மோசமாக ஒரு கார்பரேட் கம்பெனியை விட மோசமாக மக்களை சுரண்டி கொடுக்கிற இடத்திற்கு திமுக அரசாங்கம் போயிருக்கிறது. எனவே நாங்கள் போராட்டத்தை கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப அணியோட மீட்டிங் நடந்துச்சு, ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதுல பொதுச் செயலாளர் உட்பட எல்லா தலைவர்களுமே கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போதே வந்து தலைமை கழகத்துக்குள்ளேயே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது செல்போன் வீசப்பட்டது. அது என்ன ஏன் இப்படி ஒரு நிகழ்வு? ஏன்னா பொது வெளியில நடந்திருந்தா கூட பரவாயில்ல, தலைமை கழகத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டது அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த சம்பவம் தப்பு. அதை நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நாங்க மோடி மீது வீசினதை நாங்க பாத்துருக்கோம். மோடி மீது எனக்கு என்ன ஞாபகம், எனக்கு வந்து பிரச்சார நேரத்துல மோடி அவர்கள் வேன்ல போகும்போது பிரச்சாரம் அந்த மாதிரி நிறைய தலைவர் பண்ணியிருக்காங்க. அது இப்ப ப. சிதம்பரத்துக்கு பஞ்சாப்ல மேசை மீது செருப்புகள் வீசினாங்க. இங்கேயே கூட இந்த நில அபகரிப்பு செய்திருந்த திமுக அமைச்சர் ஈரோட்ல NKKP அவர் மேல எல்லாம் சிறப்பு வீசியதெல்லாம் உண்டு. அப்படி நிறைய தலைவர்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு அலுவலகத்திற்குள் நடந்தது அப்படின்னு சொன்னா இப்ப சமீபத்தில் மறைந்த இடதுசாரி தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மீது RSS சேர்ந்தவர்கள் அவருடைய அலுவலகத்திற்குள்ளேயே புகுந்து டெல்லியிலே தாக்குதல் நடத்தினார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதுல அதுதான் நான் ஒரு அலுவலகத்துக்குள்ள பூந்து அடிச்சது அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் ஒரு நிலை நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டில், அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்முனை அளவு வாய்ப்பும் கூட இல்லை. அது நடந்தது எங்களுடைய கட்சி அலுவலகத்தில். எங்களுடைய தோழர்கள் அத்தனை, அதுவும் ITவினுடைய இளைஞர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தில் அவருடைய ஒரு கணுக்கால் ரோமத்தை தொட்டு பார்ப்பதற்கு கூட தைரியம் உள்ளவன் எவனும் இல்லை. இதை நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்றேன். எனவே அதெல்லாம் ரொம்ப தப்பான செய்தி பரப்பிட்டாங்க. அதைத்தான் எங்களுடைய மாநில செயலாளர், எங்களுடைய ITவினுடைய மாநில செயலாளர் ராஜ்சத்தியன் வந்து அன்னைக்கே தெளிவுபடுத்தினார். அது பொதுச் செயலாளர் வருகிறார், அவரை சுற்றி இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு கூடி நிற்கும் போது ஒரு கரங்களில இருந்த ஒரு செல்போன் வந்து தவறி விழுந்தவர் மேல வச்சு எடுத்துட்டு இருக்கார், தவறி விழுந்தது. யாரோடைய செல்போனுங்கிறதும் தெரியும், அவரும் எடுத்துட்டு அவரும் அது தெரியாம விழுந்துருச்சுங்கிறதையும் சொன்ன பிறகு அவர் ஏதோ தாக்கு நடத்திட்டாங்கன்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தி. அதை யாரோ விரும்பி செய்யறாங்க, அது செய்யறவங்களே அப்புறம் அறிக்கையும் விட்டுறாங்க. அதனால நம்ம கவலைப்பட வேண்டியது. இந்த கேள்விக்கு போலாமா இல்ல அந்த விவாதத்துக்கு போயிடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் உள்ளுக்குள்ள. கேள்விக்கே போயிடலாம்.
தமிழகத்துல 10% வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம். இதற்கு முன்பாக தகவல் தொழில்நுட்ப அணி வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அதிமுக தான். பட் வந்து இப்ப எலெக்ஷன் இன்னும் 15 மாசத்துல இருக்கு. நம்ம ரொம்ப தீவிரமா செயல்படணும். ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை மக்களிடையே மொபைல் வாயிலாக, தொழில்நுட்பம் வாயிலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கார் அப்படிங்கிறதும் செய்திகள்ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக தமிழகத்துல 10% வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம். அதை மீட்டெடுத்து விட்டாலே வெற்றி உறுதி அப்படின்னு பொதுச் செயலாளர் பேசியதாக அனைத்து நாளிதழ்கள்லயுமே வந்திருக்கு. இது உண்மையா பொய்யா? உங்க நேர்மை உண்மையில் நான் பாராட்டுறேன். பேசியதாக அனைத்து நாளிதழ்களிலும் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மையை ஒழிய அவர் பேசவில்லை. பேசிய செய்தி என்று சொல்லப்படுவது பொய். யாருமே அப்படி பேச மாட்டாங்க. அது எங்கள் தலைவர் வந்து நீங்க 10 விழுக்காடு நம்ம குறைஞ்சிருக்கு, யாரோ இறந்துட்டாங்க மூத்தவர்கள் எல்லாம் என்றெல்லாம் பேசியது போல வந்த செய்தி வந்து ஒரு கட்டுக்கதை. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். அதாவது நீங்க எல்லாருமே ஊடகவியலாளர்கள். ஒரு கட்சியினுடைய கூட்டம் நடக்கிற போது அந்த கட்சிக்காரர்களை வைத்து நடத்துகிற போது, ஒரு உள்ள அரங்கத்திலே நடக்கிற போது செய்தியாளர்களை நாம் எப்போதெல்லாம் உள்ளே வேண்டாம் என்று சொல்லி அனுமதிக்கவில்லையோ அது எங்களுடைய கட்சியினுடைய பர்சனலான கூட்டம். நாங்க தான் பேசிக்குவோம். அப்ப நாங்கன்னு இல்ல, திமுக வந்தாலும் பிஜேபி வந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படித்தான். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பதை அதிகாரப்பூர்வமாக அவங்க வெளியே கொடுப்பாங்க. அதை நீங்க செய்தியாக்குவீங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த முறை இது செய்தியாக்கப்பட்டது வந்து ரொம்ப விசித்திரமா இருக்குது. நாங்கள் அப்படி ஒரு அறிக்கையும் கொடுக்கல, அப்படி ஒரு செய்தி நடந்ததா நாங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு இவங்க சொல்றாங்க இப்படிதான் நடந்தது உள்ள அப்படின்னு சொல்லி. அப்ப இது வந்து ரொம்ப முரணானது, ரொம்ப தவறான ஒரு தகவல். சரி, செய்தித்தாள்கள்ல வந்தது பொய்ன்னு சொல்றீங்க. இதற்கு முன்பாக பல நேரங்கள்ல அது செய்தித்தாள்ல வந்தது ஒரு சில நேரங்கள்ல தவறா வந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த செய்தி நிறுவனங்கள் மன்னிப்பு கேட்ட செய்திகளும் வந்திருக்கு. ஒரு காலத்துல அதிமுகல இவர் அமைச்சரா இருக்காரா இல்லையாங்கிறத அடுத்த நாள் காலையில விழிச்சு பாக்குற அந்த நிலைமை, அதுல வந்து குற்றச்சாட்டா சொல்லல, இதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம வைக்கிறோம். அப்ப அதெல்லாம் உண்மையான நேரத்துல இது மட்டும் பொய்ன்னு நம்ம எப்படி, அதுவும் ஒரு செய்தித்தாள் கிடையாது, அனைத்து செய்தித்தாள்கள்லயும் எப்படி வந்து அது பொய்யாயிடும் அப்படிங்கிற ஒரு அதைத்தான் நானும் கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு நிருபர், இதே மாதிரி நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்ட், உங்களுடைய சேனல் எஸ்டாப்ளிஷ்ட் சேனல் மாதிரியே இதே மாதிரி ஒரு சேனல்ல இன்னும் ஒரு 4-5 நிருபர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த 5 நிருபர்களும் நீங்கள் நிற்கும் போது நாங்க ஒரு அறிக்கை கொடுக்குறோம், நீங்க 5 பேர் ஒரே மாதிரி வெளியிடுவீங்க. இதுல ஒன்றும் பிழை இல்லை, புரிஞ்சுக்க முடியுது. நாங்கள் அறிக்கையே கொடுக்கல, நீங்கள் 5 பேரும் செய்தி எடுத்திருக்கீங்க, எப்படி ஒரே மாதிரி வெளியிட்டீங்க? அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க கொடுக்கிற செய்திகள் எப்படி உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க 5 பேருக்கு எப்படி ஒருத்தரே செய்தி கொடுத்தாரு? அந்த கேள்விக்கு நீங்கள் தான் விடை சொல்லணும்னு எனக்கு தெரியாது. என்றால் என்ன நடக்குதுங்க நீங்க பாத்துக்கோங்க. எப்படி இது சாத்தியம்? 5 எல்லா பத்திரிகைகளிலும் ஒரே செய்தி வருகிறது, அந்த செய்தி அதிகாரப்பூர்வ செய்தி அல்ல. புரியுதுங்களா? ரைட் ஆன்சர் நீங்க மறுக்கிறீங்க. மறுத்தா அங்க என்ன பேசப்பட்டதுனாவது ஊடகத்துக்கு சொல்லணும். சொல்றேன். இப்ப நாங்க செய்தி தொடர்பாளர்கள், நாங்கள் வந்து தினந்தோறும் மக்களை சந்திக்கிற சேட்டலைட் டிவிகள் வாயிலாக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் சொன்னாரு அதை நாங்க சொல்றோமே. இப்ப நீங்க வந்து பல்வேறு வழிகாட்டுதல்களை கொடுத்தார். அதுல வந்திருக்க செய்திகள்ல நீங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நகர்ந்து போகணும், நம்முடைய இளைஞர் வரத்திற்கு இந்த இளைஞர் வரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், அதுக்கான நீங்கள் பணி செய்யுங்க. சமூக வலைதளங்கள் இன்னைக்கு ஒரு மிக முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறது. அதனால நீங்க ஏற்கனவே எங்களுடைய ஐடிவி சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. முதல்ல அதை பாராட்டினார் அவரு. அதை ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியல. ரொம்ப பாராட்டினார், ரொம்ப நல்லா பணியாற்றிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கு, இதை இன்னும் சிறப்பா பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் அவர் கொடுத்தாரு. அதற்காகத்தான் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்ப அந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தையே மாத்திர மாதிரி அவர் இதை இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு ரொம்ப மோசமான கான்டெக்ஸ்ட்ல ஒரு செய்தி வந்துருச்சு. அது வந்து நான் யாரோ திட்டமிட்டு செய்தார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டு, பொய் செய்தியா இருந்தா கூட பொய் செய்தி அல்ல, தவறான செய்தி. சரி, தவறான பேசாத ஒரு செய்தியை பேசியதாக சொல்லியிருந்தா கூட அந்த சொல்லக்கூடிய விஷயத்த எடுத்துக்கலாமே. அதிமுக இப்ப வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, அதற்கு அந்த குறைந்திருக்கிறதுக்கான தீர்வை நோக்கி போக வேண்டிய காலத்துலதான் அதிமுக இருக்கிறது அப்படிங்கறத. வாக்கு சதவீதம் குறைந்தது என்று சொன்னால் அதை நோக்கி எந்த கட்சியும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நாங்க யோசிப்போம். எங்க பொதுச் செயலாளர் வேலை செய்வார், அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. நாங்கள் என்ன சொல்றோம்னா, என்னுடைய பார்வை நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஒவ்வொரு கட்சிக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கும். அந்த வாக்கு சதவீதம் குறையாது. இப்ப நாங்க இன்றைக்கு 21 விழுக்காடு வாக்குகளை இங்க பெறோம், 1 கோடி வாக்குகளை. இது கோர அதிமுகவினுடைய ஓட்டு நாங்க இழக்கவே இல்லை. இந்த மீதி இருக்கு. இப்ப 44% நீங்கள் வாங்கி இருந்தீர்கள். இதுதான் அதிமுகவோட வாக்கு சதவீதம். நான் சொல்றேன் கேளுங்க. இந்த தேர்தல் நேரத்துல வெற்றி பெறுகிற கட்சி ஒரு வாக்குகளை வாங்குது இல்லைங்களா, இது வந்து பொதுமக்களினுடைய வாக்கு மாறும். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் இந்த இஷ்யூல யாருக்கு போடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி தவிர அத்தனை தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்துச்சு இல்லைங்களா? இது 19. 21 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. கோயம்புத்தூர்ல எங்க வேட்பாளர் தோத்து போனார். இதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. 21 சட்டமன்ற தேர்தலில் அவினாசியோடு சேர்த்து 11 தொகுதியிலும் அதிமுக வெல்லுது.
தருமபுரியில முழுமையா வெல்லுது, சேலத்துல முழுமையா வெல்லுது. புரியுதுங்களா? இவங்க எல்லா இடத்துலயுமே பார்லிமெண்ட்ல தோத்தாங்க. அப்ப வாக்கு மாறி இங்க மாறி என்ன நடக்குது? இஷ்யூ பேஸ்டா மக்கள் வாக்களிக்கிறார்கள். எந்த தேர்தல் என்பதை பார்க்கிறார்கள். அந்த தேர்தலில் அதிமுக்கியமான செய்தியாக எது பரப்பப்படுகிறது என்பதை பார்க்கிறார்கள். அது சார்ந்து வாக்களிக்கிறார்கள். எனவே இதுல வாக்கு சதவீதம் போயிடுச்சு, பிடிச்சு கட்சி பலகீனம் ஆயிடுச்சு என்று பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் நிரூபித்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்பதை மீண்டும் நிறுவி இருக்கிறோம். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்படியே பார்த்தா கூட 2016 40.8% வாக்குகள் அதிமுக பெற்றது. 2021 33.29% பெற்றிருக்கிறது. அப்ப அதை என்ன சொல்ல முடியும்? ஆமா, அதனால ஆட்சி அமைச்சா இந்த தமிழ் ஆட்சி இழந்திருந்தோம் அப்படிதான் சொல்ல முடியுங்க. அதே மாதிரிதான் 2014 மக்களவை தேர்தல்ல 44.92% வாக்குகள் பெற்றிருந்தது. 2024 20.57%. இதைத்தான் நானும் சொல்றேன், இப்படி பயஸ்டா இருக்கும்னு சொல்றேன். ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தேர்தலை சந்திக்கும் போது அந்தந்த காலகட்டத்துக்கு காரணமா அதிமுக இப்போ அதிமுகவுக்குள்ள எந்த பிளவும் இல்ல அதிமுகவுல யாரையும் நீக்கல, யாரையும் சேர்க்கல, அதிமுகவுல ஒரு முகமாக இருந்த நபர்கள் வெளியில வந்து எந்த குரலும் கொடுக்கல அப்படிங்கும்போது இந்த கேள்விகளோ இல்லை இந்த விமர்சனங்களோ வராது. இப்போ அதிமுக நீங்க முன்னாடி அந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில கலந்துருந்தீங்க. அந்த விவாத நிகழ்ச்சி வந்து ரொம்ப காரசாரமா இருந்துச்சு. அதுல இருந்தே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அதுல சொல்லிருந்தீங்க திமுக வந்து அன்றைக்கு தோத்தது, அன்றைக்கு இவ்வளவுதான் சதவீதம் பெற்றது, அன்றைக்கு 3வது இடத்துக்கு போனது, அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருக்காங்க இல்லையா, இது எல்லா கட்சியிலும் நடக்கிறதா இது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திமுக ஒற்றுமையா தானே இருக்கு. அதிமுகவுக்குள்ள இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் இருந்தாங்க. இதை வந்து யாரோ திணிக்கல, நீங்களாதான் இரட்டை தலைமை ஓபிஎஸ் சிபிஎஸ் நீங்களாதான் வச்சுக்கொண்டீங்க. அப்புறம் நீங்களாதான் அதை எல்லாமே இது பண்ணீங்கும் போது அப்ப இந்த தலைமை மாற்றம், இந்த தலைமை வந்து ஸ்டாண்ட் பையா இருக்காதது, எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு பிறகு வெற்றியை எடுக்காதது, இதெல்லாம் காரணமாக இருக்குமோங்கிற விமர்சனம் ஆட்டோமேட்டிக்கா வரதானே செய்யும். எங்கள் பொதுச் செயலாளர் வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் அதுக்கு முன்னால் அவர் முதலமைச்சராகவே இருக்கிற போது எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக அவர் செயல்பாற்றிய காலத்திலும் அவர் வந்து தேர்தல் வெற்றிகளில் ஒரு பெரிய சோடை போயிட்டார் என்று பரப்பப்படுகிற பிரச்சாரத்தையும் முதல்ல நாங்கள் ஏற்றுக்கல. என்ன காரணம்னா, அம்மா அவர்கள் இருக்கிற போதும் இந்த கட்சி எதிர்கட்சி வரிசையிலே உட்கார்ந்துருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களினுடைய காலத்திலும் இந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வி சந்தித்தது உண்டு. அந்த காலகட்டங்களிலெல்லாம் அந்த தலைவர்கள் மீண்டும் அந்த கட்சியை கொண்டு வந்து ஆட்சிக்கு கட்டிலில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அம்மா அவர்கள் இருக்கிற போது எதிர்கட்சியாக நாங்கள் அமர்ந்த காலத்தில் எவ்வளவு இடங்களை பிடித்தோமோ அதை விட அதிக இடங்களை பிடித்து எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியாக, வலிமை மிக்க எதிர்கட்சியாக அமர வைத்தார் எடப்பாடியார். எனவே அவர் தேர்தலில் ஒரு 10 ஆண்டுகள் ஆண்ட பிறகு ஒரு கட்சிக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சியில வந்த ஒரு மாற்றம் அது. சரிங்களா? இது நடந்து முடிஞ்சு. எனவே அவரை வந்து இதுல குறை சொல்றக்கோ அவர் தேர்தலில் வெல்லவில்லை என்பதுவே ஒரு நச்சு பிரச்சாரம். அதை முற்றுவோம். நம்ம நீங்க கேட்பதை போல இவர்கள் சில பேர் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, நீங்க அவங்களை எல்லாம் கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, இதனால் ஏற்படுகிறதா, இது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி இதை பெருசு பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் உண்மைங்கிறாட்டி நான் சொல்ல வேண்டியிருக்கு. 2011 திமுக வந்து எதிர்கட்சி வரிசையிலே கூட அமர முடியாமல் அவர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு கட்சியே இருக்கிறதா இல்லையா என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். நீங்கள் சொல்லுகிற அந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலேயே திமுக 3வது இடத்திற்கு போனது, பாரதிய ஜனதா 2ஆம் இடம். அன்றைக்கும் இதே முழக்கங்கள் வந்தது. பாரதிய ஜனதா வந்து விட்டது, இனி அதிமுக பாரதிய ஜனதா என்றுதான் இந்த களம் இருக்க போகிறது என்கிற முழக்கம் வந்தது. ஆனால் திமுக போய்விடவும் இல்லை, பாரதிய ஜனதா அதிமுக என்கிற அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் வந்துவிடவும் இல்லை. இதுல நான் உங்களை சொல்லிட்டு ஒரு செய்தி கேட்கிறேன். 2011 இவங்க எதிர்கட்சியை உட்கார முடியாம போனாங்கல்ல, அதற்கு முன்னாடி தானே அழகிரி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினாங்க. ஒருவேளை அழகிரி இருந்திருந்தால் ஆட்சியில இருந்திருப்பாரா கருணாநிதி அவர்கள்? உங்களுக்கு தெரியும், 2 பேரையும் ஒரு நிலையில பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஏன் நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இப்ப நீங்க அழகிரி அப்படிங்கிற ஒரு முகம் வந்து தென் மாவட்டங்கள் மதுரை சார்ந்த முகம்ங்கிறது வந்து தலைவரினுடைய மகனுங்க, தலைவருடைய மகன் தான். ஆனா அவர் வந்து ஒரு பக்கமா இருக்காரு. தமிழ்நாட்டோட சென்டர் பேஸ் அவர் இல்லவே இல்ல, அப்பயும் இல்ல இப்பயும் இல்ல. இதுக்காக இந்த கமெண்ட்ஸ்ல எத்தனை பேர் உங்களுக்கு திட்டு போறாங்கன்னு தெரியல. இன்றைக்கும் அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. பட் அவங்க வந்து எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு, எந்த அளவுக்கு பவர் பாயிண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பத்திரிகையாளர்கள் மீண்டும் மீண்டும் பண்றீங்களேன்னு நான் கேக்குறேன். அவரை நீங்க வருத்தப்படுறீங்க, அழகிரிக்காக வருத்தப்படுறீங்க. அழகிரிக்காக வருத்தப்படல, அந்த அழகிரிக்காக வருத்தப்படுறீங்க, ஓபிஎஸ்காக ஏன் வருத்தப்படுறீங்க? நான் சொல்ல வந்த செய்தி வேற. அழகிரிக்காக நான் வருத்தப்படல. அழகிரி அவர்களை வைத்திருந்தால் நீங்க வந்து ஆட்சியிலே இருந்திருப்பீங்க அல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அன்னைக்கு அம்மா அவர்கள் வந்து அழகிரிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய தொலைக்காட்சியில எல்லாம் அழகிரி பேட்டி எல்லாம் தினம் போடுங்க, வச்சு பண்ணுங்க, அந்த கட்சியை கலகம் பண்ணி உடைங்கன்னு அந்த கெட்ட எண்ணத்துக்கு, அந்த அறமற்ற அரசியலுக்கு அம்மா போகல. இன்னைக்கு யார் அந்த அறமற்ற அரசியல் கையில பாத்தீங்கன்னா தெரியும் யார் அதை பண்றாங்க. இந்த வேலை இருங்க, இந்த வேலையை அதிமுக ஒரு நாளும் செய்யல. நீங்கள் சொல்வதை போல கட்சி உடைந்து போனது, கட்சி பிரிந்து போனதுங்கிற அந்த சொற்பதமே தவறானது.
கட்சியிலிருந்து சிலர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, சரிங்களா? சில பேர், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ வந்து மீண்டும் ஒன்றிணையும் அதிமுக, ஒன்றிணைய பேச்சுவார்த்தைகள் எடுக்கப்படுகிறது. சசிகலா அவர்கள் வந்து 90% வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பல்வேறு செய்திகள் வந்து போயிட்டு இருக்கிறது. இப்ப சமீபத்துல கூட பேசினார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. 26ல அதிமுக இதே போலதான் தேர்தலை சந்திக்குமா, இல்ல ஒன்றிணையுமாங்கிற டவுட் மீண்டும் மீண்டும் அதிமுக தொண்டர்களிடையே எழுப்புவதற்கான ஒரு விஷயமா தானே இது பார்க்கப்படுது. அதுக்கு முற்றுப்புள்ளி எப்படி வைக்க போறீங்க? சொல்லே தப்புன்னு சொல்றேன். ஒன்றிணையுமாங்கிற சொல் தப்பு. அவங்க அவங்கள கட்சியில சேர்த்திக்குவீங்களான்னு வேணா கேளுங்க. ஒன்றிணைதல் என்பது வேறு, கட்சியில சேர்த்திக்கிறதுங்கிறது வேறு. சரிங்களா? கட்சியில சேர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். எனவே அது சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த 24 தேர்தலையே அதிமுக மாபெரும் கூட்டணியை அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் பொதுச் செயலாளர். ஆனா தேமுதிக மட்டும்தான் கூட்டணியில ஒரு பெரிய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சதவீதம் எந்த அளவுக்குன்றது நமக்கு தெரியும். 26 தேர்தல்ல கூட்டணி, மாபெரும் கூட்டணி அமைக்கும் அதிமுக. ஏன் அப்படின்னா இது நாடாளுமன்ற தேர்தல், அது சட்டமன்ற தேர்தல், அதிமுகவிற்கான மாநில கட்சிகளுக்கான தேர்தல். அப்ப அதுக்கு எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது அதிமுக? ஏன்னா திமுக எல்லாம் ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் போட்டு தேர்தல் பணிகள், மீட்டிங், அது இதுன்னு போயிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக தரப்புல என்ன மாதிரியான வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு? நினைவு தேர்தல் முடிவு, நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்த உடனேயே முதல் கட்டமாக பணியை தொடங்கிதான் அதிமுக. எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிப்பு கொடுத்தார். 40 நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களையும் களத்திலே பணியாற்றிய கடைசி தொண்டன் வரைக்கும் அவர்களை தனியாக ஒவ்வொரு தொகுதியாக வர வைத்து சந்தித்து தனித்தனியாக அதில் ஆய்வுகளை நடத்தினார். என்ன காரணத்துக்கு நமக்கு பின்னடைவு ஏற்பட்டது, எந்தெந்த இடங்களில் பின்னடைவு இருக்கு, என்ன சிக்கல்கள் என்பதை அதை எப்படி சரி செய்வது என்கிற ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். முதல் கட்டமாக அந்த வேலையை நாங்கள் தொடங்கிட்டோம். எனவே கட்சி தொண்டர்கள் மத்தியில் இன்னைக்கும் நாங்கள் வேலை செய்ய தொடங்கி எங்களுடைய பணிகள் போயிட்டு இருக்கு. அது பின்னடைவுக்கான ஒரு இதுதானே, மீட்டிங் தானே, ஆலோசனை. பின்னடைவுக்கான காரணத்தை ஆய்ந்து அதிலிருந்து முன்னாடி போறதுக்கான மீட்டிங். சரிதானுங்களா? அப்ப அதை செஞ்சோம். அது இன்னைக்கு அந்த வேலைகள் அதில் முடிஞ்சிருச்சு. கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி கூட்டணி அமைப்போம் என்பதை அதை எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். அதுக்கான முயற்சிகளை அவர் செய்யறாங்களான்னா செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அது நான் பேச முடியாதது. ஓகே, இப்ப தமிழ்நாட்டுல யங் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். துணை முதலமைச்சரையும் எடுத்துக்கலாம். அந்த பக்கம் பாஜகவில் பார்த்தா அண்ணாமலை இருக்காரு, 3 மாசம் ரெஸ்ட்ல போயிருக்காரு, திரும்ப வருவாரு. இந்த பக்கம் சீமான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி விஜய் அவரும் வராரு. அவருக்கான ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது நமக்கு 26ல தான் தெரியும். அப்படி இருந்தாலும் ஒரு யங் பொலிட்டீஷியன். அப்ப தமிழ்நாடு ஒரு யங்கான ஒரு பொலிட்டீஷியனுக்கான தேர்தலா இந்த 26 பார்க்கும்போது அதிமுகவிற்கு அந்த ஒரு சைட்ல ஒரு பின்னடைவை கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல, அங்க ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. ஏன் யங் லீடர்ஸ் எங்கள் என்ன யார் இல்லாம போயிட்டாங்க? ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேணா சொல்லணும்னா அந்த பக்கம் அவங்களுடைய இளைஞர் அணியினுடைய தலைவராக உதயநிதி இருக்கிறார். அவருடைய அதிகபட்ச தகுதி என்னவென்று கேட்டால் அவர் சினிமா நடிகர். நான் போய் மக்களை மொபிலைஸ் பண்ணிடுவேன், செங்கல் தூக்கிட்டு வருவேன்னு சொல்லுவார். எங்களுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய தலைவர் மருத்துவர், பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிற மருத்துவர் பரமசிவம் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். உதயநிதியும் கூட குறைவான வயதை கொண்டவர். இளைஞர்களிடம் இன்றைக்கு அவ்வளவு பெரிய ஆகர்ஷமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தலைவர். எங்களுடைய பொதுச் செயலாளர் அவரை அந்த இடத்துல அமர்த்தி பணி செய்ய சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரும் எடுத்தோம்னாலும் நாங்கள் உதாரணங்களை சொல்லி கொண்டு போக முடியும். தலைவர்கள் இளந்தலைவர்களாக வருவது மட்டுமல்லாமல் எல்லா தலைமைக்குமே சொல்றேன். நீங்க இப்ப அண்ணாமலை வந்துருவாருங்கிறீங்க. அண்ணாமலை வரட்டும். அண்ணாமலை அவர்கள் வந்துவிட்டு அவர் வைக்க போகிற கொள்கை வருவாரா நமக்கு தெரியாது, சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன் எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, அதுவும் ஏன்னு தெரியல. சரி, இல்ல அண்ணாமலை இருந்த வரைக்கும் அதிமுக இந்த அளவுக்கு இது ஒரு பெரிய தப்பான விஷயம். லைம் லைட் காட்ட வேண்டியது நீங்கங்க, அது உங்க பொறுப்பு. நாங்க வேலை செய்யலன்னு நீ குற்றஞ்சாட்டுங்க. நாங்க மக்கள் பிரச்சனையை நாங்க போய் பேசிட்டு இருக்கிறோம். விவாத நிகழ்ச்சி. சரி, நம்ம இப்ப அந்த டாபிக்கே மறந்துடும். விவாத நிகழ்ச்சியில ஏன் இவ்வளவு கோவப்பட்டீங்க நீங்க? இல்ல என்ன விவாதங்க? சமீபத்துல ஒரு தப்பு செய்யறாங்க, நிறைய செய்யறாங்க. எனக்கு பத்திரிகை ஊடகவியலாளர்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். இப்ப தனிப்பட்ட முறையிலும் சரி, நானும் ஊடகவியலாளர் என்கிற முறையில எல்லாருமே என்னோட நண்பர்களா இருக்கிறாங்க. சேட்டலைட் டிவியில இருக்கிற சீஃப் எடிட்டர்ஸ் எல்லாத்தோடையும் நல்லா நெருங்கி பழகிற வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். எல்லாமே இருந்த போதும் கூட திமுகவினுடைய ஆட்சி காலத்துல பிரிண்ட் மீடியா மேலேயும் சரி, இந்த இது மேல சேட்டலைட் டிவிகள் மேலேயும் சரி, குறிப்பிட்ட யூடியூப் சேனல்ஸ், இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள் மீதும் சரி, அவங்களுடைய மிகப்பெரிய தாக்கம் ஒன்று இருக்கிறது. இது எப்படி நான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, 10 ஆண்டு காலம் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது, ஒரு எதிர்கட்சி இல்ல 5 ஆண்டு எதிர்கட்சி இருந்த காலத்துல வெளியவே தெரியாம இங்க வளர்ந்த யூடியூப் சேனல்ஸ், ரொம்ப ஜனரஞ்சகமான யூடியூப் சேனல்ஸ், சரிங்களா? பாலிடிக்ஸ் பேசுற சேனல்ஸ் கூட இல்ல, என்னென்னமோ பேசிட்டு இருக்க சேனல்ஸ். திடீர்னு பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, முதலமைச்சர் கூட ஒரு 15 பேர் நிக்கிறான். எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. நீ எல்லாம் இவ்வளவு கால நடுநிலை தானே,
நடுநிலையான சரி 15 பேரை நல்ல நடுநிலையாளர்கள் 15 பேரை முதலமைச்சர் சந்தித்தார் என்றால் மீதி இருக்கிற சேனல் ஏன் சந்திக்கல? முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு உனக்கு எப்படி கிடைச்சது என்றால் நீ எந்த அளவுக்கு தயாரா இருக்கு. இதைத்தான் முதலமைச்சர் சொன்னார். நாம் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது தவறை கூட சரியாக செய்து கொண்டிருந்தோம், இப்பொழுது சரியானதை கூட நம்மால் செய்ய முடியவில்லை என்று சொன்னாரே. இதுதான். அப்ப ஊடகங்கள் மீது தாக்கங்களை செலுத்துவதன் மூலமாக ஊடகங்களை மீண்டும் மீண்டும் தங்களை சாதகமாக பயன்படுத்திக்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இதை உடைக்க வேண்டிய வேலை எங்களுக்கு இருக்குல்ல. நீங்க அதிமுக சாதகமா ஊடகங்கள் வேண்டாம், இப்ப நடுநிலையா நிக்கிற ஊடகங்கள் நாங்க சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க நடுநிலையாவது நிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியை நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஊடகங்களை உத்வேகப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த நேரத்துல இவர்கள் ஒரு தலை சார்பாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காட்ட வேண்டியிருக்கு. நீங்க விவாத அரங்கங்கள்லயே பாருங்க. நான் உங்க இது சேனல் மூலம் மக்களுக்கு சொல்றேன். இந்த விவாத அரங்கில் உட்கார வைக்கப்படுகிற நடுநிலையாளர்களை பாருங்க. நடுநிலை பத்திரிகையாளர்கள், சோக்கால்டு நடுநிலையாளர்கள், இவர்கள் எல்லாம் பேசுகிற இந்த நடுநிலையாளர்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு முறை திமுக செய்வது தவறு என்று பேசுகிறார்களா? அது எப்படி நீ நடுநிலை? நீ என்ன நடுநிலை? அப்புறம் எனவே அதை அம்பலப்படுத்தணும். என்றைக்கு ஊடகங்கள் ஆளும் கட்சியினுடைய ஊதுகுழல்களாக மாறுகிறதோ அன்றைக்கு ஜனநாயகம் பெரிய அளவில் சீரழிந்து போய்விடும். என்றைக்குமே ஊடகங்கள் என்பவை நிரந்தர எதிர்கட்சிகள். அவை ஆளுங்கட்சி ஆகக்கூடாது. ஆளுங்கட்சியின் சப்போர்டர் ஆச்சுன்னா நாட்டு ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். எனவே அதைக்காக போராடுறோம். அதனால சின்ன சின்ன கோபங்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர் கட்சியில நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ கட்சியிலிருந்து தொடர்ந்து வெளியில வராங்க, வெளியில ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணாரு, அவரு கார்பரேட் கம்பெனி நடத்துறாரு, சீமானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் 2 கோடி வீட்டு வாடகை கொடுக்குறாரு 2 லட்சம் அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. எங்களுடைய உழைப்பையெல்லாம் உறிஞ்சிட்டாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள். இதுல இடையில காளியம்மாள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நாம் தமிழர்ல பிரபலமான முகம், நல்லா உழைக்கக்கூடிய முகம், பேச்சாளர் எல்லாமே இருக்கு. அவங்கள பத்தி அவர் பேசினதாக ஒரு 2 ஆடியோக்கு மேல வந்திருக்கு. இப்ப சமீபத்துல வந்த ஆடியோல அவங்க கிட்டே பேசுற மாதிரி ஒரு ஆடியோவா இருந்துச்சு. அதுல உங்க பேரும் ராஜீவ்காந்தி பேரும் வருது. அப்படிங்கும்போது அவங்கள நான் வளர்த்துக்கிட்டேன், அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாங்க நான் ஏற்கனவே நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நாம் தமிழர் குறித்து நான் வெளியே வந்தப்ப எனக்கும் சீமானவர்களுக்கும் நேராக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்த நேரத்தில் நான் சில தொலைக்காட்சி சேனல்களில் நேர்காணல் கொடுத்து அவரும் கொடுத்துட்டு இருந்தார், மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வாரம் அது 10 நாளைக்கு பிறகு நான் முடிவு பண்ணிட்டேன், இது நமக்கு தேவையில்லை, நீ அவர் அரசியலை பார்க்கட்டும், நம்ம அரசியலை பார்ப்போம். ஆனால் இப்படி ஒரு சில தர்ம சங்கடமான சூழல்கள் அந்த பக்கம் இருந்தே தான் எனக்கு மீண்டும் மீண்டும் வந்துருது. முதல்ல ஒரு முறை இதே மாதிரி தான் ஏதோ ஒன்று பேசி விட்டாங்க, அப்போ கேட்டார். அதே மாதிரி இப்போ இது வந்தோடனே இப்படி சொல்கிறாரேன்னு நான் அன்றைக்கு சொன்ன பதிலியை தான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் சீமானவர்கள் என்னை வளர்த்தேன் என்று அவர் நினைப்பார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்தவித கஷ்டமும் இல்லை. எனக்கு ஒரு அண்ணன் தான் அவர், எனக்கு தங்கச்சி தான் காளியம்மாள். எனக்கு ஒன்று அது 2 பேர்த்து மேலேயுமே எனக்கு ரொம்ப நெருக்கமும் பிரியமும் உண்டு. அதனால அவங்கள பற்றி பேசுறது. ஆனால் அவர் சொல்லுகிற கான்டெக்ட் ரொம்ப தவறானது. நான் வளத்தை இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க என்று சொல்லி கொண்டு போகுது. ஏனென்றால் ஒரு செய்தி நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். சீமானவர்களிடம் நான் அரசியல் கற்றுக்கொண்டவன் அல்ல, சரிதானுங்களா? நான் சீமானவர்களை முதல் முறை சந்திப்பதற்கு முன்னாலேயே அன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த தோழர் தா பாண்டியன் அவர்களோடு, தோழர் நல்லகண்ணு அவர்களோடு ஒரே மேடையில் நின்று அரசியல் செய்தவன் நான். அதாவது அவங்களுக்கு நிகராக இல்லை. நானும் ஒரு சின்ன ஒரு பொறுப்புல இருந்து பண்ணேன். ஏஐஎஸ்எஃப் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய மாநில துணைத் தலைவராக நான் பணியாற்றியிருக்கிறேன். ஏஒய்எஃப்ல நான் மாவட்ட பொறுப்புல இருந்து பணியாற்றியிருக்கிறேன். ஏஎஸ்எஃப்னுடைய மாவட்ட செயலாளர் நான். டெலிகேட்டாக கலந்துருக்கிறேன் தேசிய மாநாட்டில், இதே பல்லாவரத்தில் நடந்த மாநாட்டில். அப்போ என்னை கம்யூனிஸ்டுகள் வளர்த்தார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நான் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கிதான் ஆகணும். எங்கள் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட்டு, உண்மையிலேயே கம்யூனிஸ்டில் என்னை வளர்த்தாங்க. அவங்க என்னுடைய இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், என்னுடைய அறிவை எலிவேட் பண்ணாங்க. நீ பறந்து யோசி, இந்த உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்களை சிந்தி, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனவே அவர்கள் சொல்லலாம். அண்ணன் அதை ரொம்ப ரொம்ப சொல்லிட்டே இருக்காருன்னு சொன்னா சரி, அப்புறம் நீ அவர் விருப்பம், நானும் அவரை ஏத்துக்கிறேன், அது ஒன்றும் இல்லை. ஆனா இந்த துரோகம்னு சொல்றது அது என்னங்கிறது சீமான் அவர் தான் டிஃபைன் பண்ணுவார். ஏன்னா சீமான் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, என்னை வளர்த்தவர்கள் அண்ணன் சுபவி, என்னை வளர்த்தவர்கள் அண்ணன் குளத்தூர் மணி, கருணாநிதி ஐயாவிடம் தானே வளர்ந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்புறம் நீங்க பண்ணிட்டு வந்தது என்னன்னு கேட்கணும் இப்ப. சரி, உங்களுக்கு தெரியும் நாம் தமிழரோட சூழல் எப்படி,
நீங்க வேற பிரச்சனைக்காக வெளியில வந்திருக்கலாம், வேலை நிர்பந்தங்களோ இல்ல அழுத்தங்களோ ஏதாவது இருந்திருக்கலாம். இப்ப காளியம்மாள் விஷயத்துல என்ன நடக்குது? நாம் தமிழர்ல ஒரு ஃபீமேல் ஃபேஸ், ஒரு வாய்ஸ், ஒரு லவுட் வாய்ஸ், நல்ல உறக்க பேசக்கூடிய பெண், சமூக பிரச்சனைகளை தீர பேசக்கூடிய பெண் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தபோது அவங்களுக்கே பிரச்சனையா அப்படின்னு ஒரு ஆச்சரிய குரல் எல்லா தரப்புல இருந்தும் வருது. அது நான் என்னங்க சொல்ல முடியும்? அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அதை அவங்க முடிவு எடுக்கணும். ஒரு செய்தி வேணா நான் சொல்லலாம். நான் 12 ஆண்டுகள் பயணித்தேன். இப்போ சீமானா சில வேற மாதிரியான சொற்களை பயன்படுத்தி அங்க இருக்கிற தலைவர்களையோ அந்த இருக்கிற அந்த தம்பிகளை தங்கைகளை பேசுற மாதிரி சிவாவையும் பேசியிருந்தாரு பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு வரும்போது அது அவங்க தான் முடிவு வேணும், அவங்களுக்கு எப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 12 ஆண்டுகளில் ஒரு முறை கூட தனிப்பட்ட முறையில் பல நாட்கள் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு முறை கூட எல்லாரையுமே கூட சில வார்த்தைகளை சொல்லி எல்லாம் கூப்பிடுவார். ரொம்ப உரிமையோட பேசுறவர் தான் அவர். அதனால என்னிடம் அப்படியான வார்த்தைகளே அவர் 12 ஆண்டுகளில் ஒரு முறை கூட பிரயோகப்படுத்தியது கிடையாது. டேயும் பாரு தம்பியும் பாரு, அதை தாண்டி இன்னொரு சொல் என்னிடம் வந்தது கிடையாது. எனக்கும் அந்த அளவிலான இதுதான் இருந்தது. சொற்கள் மாறி இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் வேற முடிவுகளை தான் எடுத்திருப்பேன் நான் இருந்தால். என்னை பொறுத்த வரைக்கும் அது நாம வந்திருக்கிற இடம், நம்ம நிக்கிற இடத்துல நமக்குரிய தகுதியும் நமக்குடைய மரியாதையும் நம்ம வச்சுக்கணுங்கிற நான் விரும்புறேன் தான். அதனால அதெல்லாம் அவங்க எடுக்க வேண்டியது. இப்ப அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை குறித்து நான் பேசுவதெல்லாம் சரியா இருக்காது. ஓகே, ஒருவேளை 26ல அதிமுக நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டணி அமைச்சா அது உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்குமா இல்ல மகிழ்ச்சியா? ஒரு தர்ம சங்கடம் இல்லை. எனக்கு என்ன தர்ம சங்கடம்? திமுகவை இன்றைக்கு திமுக செய்கிற இந்த மோசடி, இந்த காலத்திலிருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு திமுகவுக்கு எதிருள்ள சக்திகள் ஒன்றிணைந்தார்கள் என்று சொன்னால் அதுல நான் மகிழ்ச்சி தான் அடைவேன். அதுவும் நாம் தமிழர் ஒன்றிணைந்தது என்றால் நானே போய் வருத்தப்பட போறேன்? சீமான் அவர்களோட ஒரே மேடையில் நின்று திமுகவை புறங்காணுவதற்கு நான் கட்டாயனை நான் பயன்படுத்திக்குவேன். எங்கள் பொதுச் செயலாளர் அப்படி ஒன்று முடிவு எடுத்து அறிவிச்சார்னு சொன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் கிடையாது. ஓகே, நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Daily.